வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு நீங்கள் துவங்குவீங்க இல்லையா உரை பேசும்போது, அப்போது துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கக்கூடிய உங்களுடைய ஒரு பரம ரசிகர்களில் ஒருவன் ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அதை முதல்ல உங்கள்கிட்ட நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? கரூரில் 40க்கும் அதிகமான மக்கள் இறந்து போனார்கள். இறந்து போன சம்பவத்திற்கு பிறகு அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு நபருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கியது. ஒன்றிய அரசு 2 லட்சம் ரூபாய் வழங்கியது. தாவேகா ஒரு நபருக்கு 20 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கியது. இன்னும் என்ன செய்வது? உங்கள் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்களில் எத்தனையோ பேர் பெரு நிறுவனங்களை வைத்து தொழில் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கம்பெனிகளில் நல்ல வேலை போட்டு கொடுங்க. இது நிச்சயமாக தேவையற்ற செயல் என்று ஒரு ரசிகன் உங்களுக்கு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். நான் தாவேக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய குரூப்புகளில் இருக்கிறேன். அதில் ரொம்ப காலமாக விஜய்க்கு ஆதரவாக விழுந்து பேசுகிறேன். எத்தனை வாட்டி அவனை குரூப்பில் எல்லாரும் சேர்ந்து போட்டு அடித்தாலும் அவன் திரும்ப திரும்ப விஜய்க்காக பேசிக்கிட்டே இருப்பான். அவன் கடைசியில் குமுறி இந்த பதிவை போட்டிருக்கான். இது உங்கள் பார்வைக்காக சொல்கிறேன். ஒன்று, இப்போ இந்த இடத்துல நாம் எதற்காக இதை பேசுகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கரூரில் ஒரு தினம் கழித்து முதல்வர் விஜய் அவர்கள் செல்லவிருக்கிறார். அங்கே கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுப்பதாக அங்கே ஒரு நிகழ்வில் அந்த மாதிரி முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள், பெற்றோர்கள் எல்லோருமே மிகுந்த ஆவேசம் அடைந்திருக்கிறார்கள். என்ன காரணமாக இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். இதே மாதிரி தாவேக்காவிற்கு ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் இன்னொரு பையன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, ஒரு நடிகரை பார்த்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்ததற்கு அரசு வேலைக்கான தகுதி என்றால், திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நடிகரை பார்த்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தது அப்படிங்கிறது ஒரு அரசு வேலைக்கான தகுதி என்றால் படிப்பு பரீட்சை எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் முதல்வர் விஜயை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் தேர்தல் பிரச்சார சமயத்தில் நீங்கள் ஒரு வசனம் பேசுனீங்க. யார் எழுதி கொடுத்ததுன்னு தெரியல. அந்த வசனம் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுது. அது என்ன வசனம் தெரியுமா? ஊராம் வீட்டு நெய்யில் நீங்கள் கடன் நடத்துகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம். இப்போது மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள், படித்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் உங்களை பார்க்க வந்த நபர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கிறார்கள். இப்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி 2013 ஒரு மிகப்பெரிய வடை சுட்டார். உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். என்னது? நான் வந்தால், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால், பாஜக RSS வந்தால் வருடத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம், அரசு வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உலகிலேயே அதிகமான வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடமாக இந்தியாவை மோடி மாற்றி அமைத்திருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு படிக்கணும்னாலே எந்தெந்த வங்கிகளில் கடன் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அட்மிஷன் கிடைக்கிறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் தாண்டி பரீட்சைன்னு வந்துருச்சா கண் விழித்து எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைகளும் படிக்கிறாங்க. ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது பெரும்பாலான இளைஞர்களுடைய கனவாக இருக்கிறது. அப்படி காலங்காலமாக ஒரு மிகப்பெரிய இன்னல்களை எல்லாம் கடந்து அரசு வேலை கனவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மத்தியில் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொன்னாங்க, அவர் வந்தால் அவர் அரசு பணத்தையெல்லாம் தொடவே மாட்டார், எதையும் அவர் சம்பாதிக்கிறார், அவர்கிட்ட இல்லாத பணமாக அவர் பணத்திலேயே அவர் மக்களுக்கு நல்லது செய்வார். நான் என்ன கேட்கிறேன்,
உங்களுடைய படத்தில் நீங்கள் ஆல்ரெடி 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறீங்க, நல்லது. உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனையோ வேறு வழிமுறைகள் இருக்கிறது இல்லையா? உங்களுடைய பலத்தை நம்பி நீங்கள் பல பேருக்கு பல இடங்களில் வெவ்வேறு வேலைகளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அரசு வேலைகள், அதுவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு துறைக்குள்ள இந்த மாதிரியான நபர்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார்கள். ஏன் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு நாள் கழித்து கரூருக்கு போகிறாரு. கரூரில் ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் நடந்துருச்சு. என்னது, விஜயபாஸ்கரை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நபரை விஜயனுடைய கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. இப்போது மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்க மாதிரி விஜயும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறார். அந்த வாஷிங் மிஷினில் போனால் அவங்கெல்லாம் சுத்தமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். பயங்கரமாக தமிழ்நாட்டில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், கரூரில் விஜய் அவர்கள் செல்லும்போது இந்த கடந்த 60 நாட்களில் என்னப்பா ராசா நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுலேயும் சினிமாவில் இப்போ சர்க்காரில் அதே மாதிரி துப்பாக்கியில் இதிலெல்லாம் அவர் பறந்து பல சாகசங்களை செஞ்சுருக்கிறத ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க. அதை நம்பி தான் பாதி பேர் ஓட்டு போட்டிருப்பான். அவர் வந்ததுமே பல சாகசங்களை பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் 60 நாட்கள் ஆயிடுச்சேப்பா, இன்னமும் எதுவும் பண்ணலையே, ஏதாவது இப்போ பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல பேசுகிறதுக்கு விஜய் கிட்ட எதுவுமே இல்லை. இன்னொன்று, கரூரில் இடைத்தேர்தல் வரவிருக்கிறது இல்லையா? ஒரு 12 இடங்களில் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு திட்டம் இருப்பதாக சொல்கிறார்கள் இல்லையா? தன்னுடைய கூட்டணி பலத்தை, தன்னுடைய தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய பலத்தை அதிகரிப்பதற்கான ஒரு திட்டம் திரைமறைவில் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இப்போ இந்த நேரத்தில் 2 இடத்துக்கு தான் நீங்கள் போயிருக்கிறீங்க. ஒன்றுங்க, திருச்சி கிழக்கில் போனீங்க. திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வருது. அதே மாதிரி கரூருக்கு போகிறீங்க, கரூரில் இடைத்தேர்தல் வருது. பிரச்சனை என்னென்னா, அங்கே போய் பேசுகிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற போது இதை பேசலாம், இதை கொஞ்ச நாளைக்கு ரீல்ஸாக போடலாம் அப்படின்னு தாவைக்கா நினைக்குதோ என்னவோ நமக்கு தெரியல. ஆனால் மக்கள் மத்தியில் உங்களுடைய இந்த முடிவு என்பது பெரும் கோபத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்களை இன்றைக்கு குமுறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன், ஒரு நடிகரான உங்களை பார்ப்பதற்காக முண்டியடித்த கூட்டம் அது இல்லையா? ஏதோ 2 நாடுகளுக்கு இடையான போரில் இறந்து போனாங்களா? இல்லை இந்த நாட்டிற்காக எதாவது தியாகம் செய்து அப்படி போனாங்களா? இல்லை சக மனிதனுடைய உயிருக்காக போராடி இந்த தியாகம் நடந்ததா? அப்படிலாம் நடக்கலை இல்லையா? எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஊர் உலகத்திற்கே தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இப்போ கரூரில் விஜய் போகிறது அப்படிங்கிறது, கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த நபர்கள் எல்லாமே இந்த வழக்கில் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அரசு வேலைகளை கொடுப்பதன் மூலமாக அந்த சாட்சிகளை திசை திருப்புவதற்கு முடியும். திமுக வைக்கிற குற்றச்சாட்டில் ஏதாவது தவறு இருக்கா? இப்போ இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அதனால தான் கரூருக்கு விஜய் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் போகும்போது பேசுவதற்கு எதுவும் இல்லை, நீங்கள் அங்கே செய்வதற்கு ஆக்ஷன் செய்வதற்கு விஷயங்கள் இல்லை. அப்பா எங்கே அப்படின்னா அங்கே போய் கேட்க முடியாது. சரி, இது மாதிரி ஏதாவது பண்ணி இடைத்தேர்தலில் வெற்றி பெறலாமா என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் அது மக்கள் மத்தியில் வேறு விதமான விளைவை உருவாக்கும் என்பதை நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.